அப்ப பேசிக்கா ஒரு அசிங்கமும் ஆபாசமான ஒரு சிந்தனை, குடும்ப கலாச்சார பண்பாட்டு கூறுகளை உடைக்கிற ஒரு சிந்தனை. அப்புறம் அந்த மாஸ்குலினிட்டிய, ஆண்களுடைய தன்மையவே ஆணா இருக்கிறது, அதான் நமக்கு என்னென்னலாம் பொசசிவ்னஸ் இருக்குமோ அதெல்லாம் தப்புங்க. என்னடா பொசசிவ்? பொண்டாட்டியை கூட கூட்டி கொடுக்கணுங்க. அவன் தான் ஆம்பளை, ரேஷனல்யா, அவன் தான் ரேஷனல், அவன் தான் அறிவாளி, அவன் தான் அந்த டைரக்டர் பேர் போட்டுக்கோங்க, ஃபில் பண்ணிக்கோங்க. அப்படிதான் இருக்குது. ஒரு ஆணுக்கு இருக்கக்கூடிய தன்மை எதுவுமே இல்லாம இருந்தீங்கன்னா நீ வந்து மதிக்கப்படுற இல்லை, நீ ஹீரோ, நீ டியூடு நீ டியூடுன்னு எவனா சொல்லுவானா? அந்த பொண்ணு சொல்லுது டியூடா மாறணும்டா. நான் படத்தோட ரைட்லா சரி ஓகே. என்ன பக்குவம் இல்லாத காதல் இது? காதலா இதெல்லாம்? இது லவ்வா? 6 மாசம் அது வரைக்கும் காலம் முழுக்க காதலிச்ச ஒருத்தனை 6 மாசத்துல மறந்துட்டு அவன் கூட படுத்து குழந்தை பெத்துக்கிறதுக்கு தயாரா இருப்பாளாம். அதையும் மறைப்பாளாம் இவங்கிட்ட. ஏன்னா இவன் இழிச்சு வாங்கி கல்யாணம் பண்ணியிருந்தானா இப்ப இவன் குழந்தைய இவன் நம்பிட்டு வளர்த்துட்டு இருப்பான். இல்லைனாலும் இவன் மானம் கேட்டவன் வளர்க்கறதுக்கு தான் தயாராயிட்டானே. இன்னும் கொஞ்சம் அவன் ஓடி எஸ்கேப் இருந்தானே இவன் என்ன பண்ணிருப்பான்? இவன் நிலைமை என்ன? அவன் வராம போயிட்டான், இவன் நிலைமை என்ன? வழி இல்ல. கேவலங்க அந்த படத்துல.